ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 11:1-4. இன்றைய நற்செய்தி இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பற்றியது. இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை பற்றி தியானிக்கும் போது வரலாற்றில் அது சொல்லப்பட்டு வந்த விதத்தை சற்று கற்பனை செய்து பார்க்கிறேன். 2000 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஜெபத்தை யார் யாரெல்லாம் சொல்லியிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் முதல் சீடத்தி அன்னை மரியா. எனவே இந்த ஜெபம் அன்னை மரியாவால் அன்றாடம் சொல்லப்பட்டு வந்த ஜெபம். இந்த ஜெபம் பவுலடியாரால், பேதுருவால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். புனித அகஸ்தீனாரால், புனித தாமஸ் அக்வைனாஸால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். இந்த ஜெபம் அசிசி நகர் பிரான்சிஸால், லயோலா இன்னாசியாரால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். இந்த ஜெபம் பிரான்சிஸ் டி சேல்ஸால், டொன்போஸ்கோவால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். இந்த ஜெபம் பாதிரே பியோவால், புனித பவுஸ்டினாவால், கொல்கத்தா நகர் அன்னை தெரேசாவால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். இந்த ஜெபம் நம் பெற்றோரால், நம் முன்னோரால் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். எனவே இந்த ஜெபம் 20 நூற்றாண்டுகளாக கோடி 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 மக்களால் அன்றாடம் ஜெபிக்கப்பட்டு வந்த ஜெபம். இப்படிப்பட்ட மகத்துவமான ஜெபத்தினை 2 நற்செய்தியாளர்கள் தங்கள் நற்செய்திகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று இன்றைய நற்செய்தி பகுதியான லூக்கா 11:1-4. 2 மத்தேயு 6:9-13. இந்த 2 நற்செய்திகளில் வருகின்ற இந்த ஜெபத்தினுடைய சாராம்சம் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் சில மாற்றங்களோடு இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பிடத்தக்க விதத்தில் மாற்றம் எங்கே நடைபெறுகிறது என்றால், இந்த ஜெபம் அறிமுகப்படுத்தப்பட்ட விதத்தில்தான் மாற்றம் தெரிகிறது. மத்தேயு இந்த இயேசுவினுடைய ஜெபத்தை மலைப்பொழிவிலே தொகுத்து வழங்குகிறார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் ஆமென். அப்படி ஜெபிக்காதீர்கள். ஜெபத்தை மாயாஜால மந்திரம் போல மாற்றாதீர்கள் என்று இயேசு எடுத்து எம்புகிறார். இன்றைய லூக்கா நற்செய்தியில் இயேசு தனியாக ஜெபிப்பதை பார்த்த சீடர் ஒருவர் திருமுழுக்கு யோவான் தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு நீர் கற்றுக்கொடும் என்று கேட்டபோது இயேசு பூரித்து போயிருப்பார். ஏன் இந்த பூரிப்பு? இதுவரை தான் ஜெபிப்பதை பார்த்து யாராவது ஒருவர் ஜெபிக்க கற்று தாரும் என்று கேட்க மாட்டார்களா என்று இயேசு உள்ளூர நினைத்திருப்பார். எனவே அந்த பூரிப்பில் இயேசு ஜெபிக்க மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஒரு ஜெபத்தையே கற்றுக் கொடுக்கிறார். மனிதன் 1 அடி எடுத்து வைத்தார், கடவுள் 1000 அடி எடுத்து வைத்து முன் வருகிறார். அப்போது அந்த சீடன் நினைத்திருக்க கூடும், ஆண்டவரே உங்ககிட்ட குஸ்கா தானே கேட்டேன், பிரியாணியே தருவேன்றப்ப நான் வேணான்னு சொல்ல போறேனா? There is an old saying which goes like this: when the student is ready, teacher appears. மாணவன் தயாராய் இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர் தோன்றுகிறார். இந்த ஜெபம் இயேசுவின் ஜெபம், இயேசுவின் ஜெப வாழ்விலிருந்து ஊற்றெடுத்த ஒன்று. இந்த ஜெபம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் என்னென்ன தேவையோ அத்தனையையும் பூர்த்தி செய்கின்ற ஜெபம். அன்றாடம் நமக்கு உணவு தேவை, அன்றாடம் நாம் மன்னிப்பு பெற வேண்டியவர்கள், மன்னிப்பு அருள வேண்டியவர்கள், அன்றாடம் சோதனைக்கு அகப்படக்கூடியவர்கள், அன்றாடம் தீமையை எதிர்த்து பாதுகாப்பு பெற வேண்டியவர்கள். இதற்கெல்லாம் கொடுமுடியாக
கடவுளை அப்பா, தந்தையே என்று இயேசு அழைக்கச் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தில் தந்தையே என்று அழைத்தால் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். நம் அடுத்திருப்பவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள். சகோதர சகோதரிகள் அப்படி நம்முடைய உறவு இருக்கிறதா? எதை வைத்து நம்முடைய உறவு எழுப்பப்படுகிறது? எனவே இந்த ஜெபம் ஒரு சவாலான ஜெபம். அதனால்தான் திருப்பலியில் குருவானவர் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் என்கிறார். எனவே இந்த ஜெபம் துணிந்து சொல்லப்பட வேண்டியது. துணிந்து சொல்லப்பட வேண்டுமென்றால் நேர்மையாக நடந்திருக்க வேண்டும், நடக்க வேண்டும். அதற்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமென்.